இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பளுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைமை பண்பு. மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமை பண்பு என்பது அதிகாரம் நிறைந்த தலைமை பண்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவர் வாழ்ந்து காட்டிய தலைமை பண்பு என்பது பெரியவராக இருப்பவர்கள் தொண்டராக இருக்க வேண்டும். ஒரு தொண்டர் எப்படி கடை நிலையிலிருந்து பணிவிடை புரிவாரோ, பலனை எதிர்பார்க்காமல் ஆர்வத்தோடு வேலை செய்வாரோ, அதே போல ஒவ்வொரு தலைவரும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உலக நாடுகளுக்கிடையே போர். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கின்றன. ஏன்? அதிகாரம் வேண்டும். ஒருவர் இன்னொரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை சுரண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்பு என்பது நாம் தொண்டு செய்ய வேண்டும். மானிட மகன்
தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே வந்துள்ளார் என்று சொன்னார். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவின் பிள்ளைகள் நாம், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் தொண்டர்களாக, தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம், கடவுள் நமக்கென்று ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம். அது யாரையும் அடக்கி ஆளுவதற்கு அல்ல, மாறாக ஒரு நல்ல ஆயனாக இருந்து மந்தையை ஒன்றாக கூட்டி சேர்ப்பதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய போதனையும் நம்முடைய செயல்பாடுகளும் ஒன்றாய் இருக்கிற பொழுதுதான் கடவுளுக்கும் பிடிக்கும், இவ்வுலக மனிதர்களுக்கும் பிடிக்கும். நாம் சொல்வது ஒன்றும் செயல்படுவது இன்னொன்றுமாய் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சொல்லுக்கு ஆற்றல் என்பதே இல்லாமல் போய்விடும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் போதிப்பதை வாழ்ந்து காட்டுங்கள், நீங்கள் வாழ்ந்ததை போதித்து சொல்லுங்கள். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொண்டு செய்பவர்களாக, நம்முடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்பவர்களாக, இதோ இந்த தவக்காலத்தின் இந்த நாளிலே நாம் முயற்சி செய்வோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த தவக்காலத்திலே நான் ஒரு தொண்டனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நீர் எப்படி உம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவி உம்முடைய தலைமை பண்பை, பணிவிடை புரியும் அந்த தலைமை பண்பை கற்றுக் கொடுத்தீரோ, அதே போல நாங்களும் தாழ்ச்சியோடு பணிவிடை செய்யுங்களை ஆசீர்வதியும். கடவுளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருபொழுதும் உங்களுக்கு கீழாக மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைக்காக உயிரையே கொடுப்பான் என்று சொன்னால், நல்ல ஆயன் தன்னுடைய மந்தைக்காக பணிவிடை செய்வான், தொண்டு செய்வான், தாழ்ச்சியோடு இருப்பான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே தாழ்ச்சி இல்லை என்று சொன்னான், நம்மோடு இருப்பவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு நம்மிடத்தில் ஆர்வமும் மனநிலையும் இல்லை என்று சொன்னால், நாம் போலியான கிறிஸ்தவர்கள். இதோ கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், நீ பெரியவராக இருக்க வேண்டுமா, தொண்டு செய். ஒவ்வொரு புனிதரும் இன்று பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவிற்காக தொண்டு செய்தார்கள். வசதியான நாட்டை, வசதியான குடும்பத்தை, வசதியான செல்வங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பெரியவர்கள் கிறிஸ்துவுக்காக தொண்டராக மாறினார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவ காலத்திலே நாம் முடிவெடுப்போம். நம் வீட்டிலே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இந்த உறவிலே நான் தொண்டு செய்வேன். உங்களுடைய தாய் ஒரு வேலையை சொன்னால் தொண்டு செய்யுங்கள். உங்களுடைய தந்தைக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தொண்டாற்றுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் நாம் இருக்க இருக்க கடவுள் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அதை தான் அன்னை மரியாள் சொல்லுகிறார், தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்தினார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தொண்டு செய்கிற பொழுது உங்களுடைய ஆளுமை பாதிக்கப்படுகிறது என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமை பண்பு இதுதான். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பதவி, அதிகாரம், பணத்திற்காக சண்டை போடாதீர்கள். உங்களுடைய பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டு செய்யட்டும், தொண்டனாக இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே,
இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய மாணவிகளை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்த தேர்வின் நாட்களில் அவர்கள் தேர்வுக்காய் தயாரிக்கவும், நல்லபடியாக தேர்வை எழுதி தேர்விலே வெற்றி பெறவும் நீர் ஆசீர்வதி. இதோ நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவே ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் வழிநடத்துவீராக. இதோ நாங்கள் உம்முடைய வேலையை செய்வதற்கு உம்முடைய பணியாளர்களாகிய நாங்கள் தொண்டர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். நல்லாயன் இயேசுவே, உம்மை போல மந்தைக்காக எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனதை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எந்த விதமான தீய சக்தி ஆதிக்கும் விபத்துகளும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும். இயேசுவே ஆண்டவரே, உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் நீங்கி உலக தலைவர்கள் அமைதியின் பேச்சுவார்த்தையிலே அமைதியாக இன்னும் மக்களை பயமின்றி ஆபத்து இன்றி அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவார்களாக. இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கடன் பிரச்சனை, குடிபோதை, அடிமைத்தனங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தார். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே 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 நாமத்தை சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேளையிலே நீர்தாமே இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. ஒவ்வொருடைய மன கவலைகள், வேதனைகள், துயரங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. இதோ உலகம் தர முடியாத அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, அந்த அமைதியினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமாய் மீட்பராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.